ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இந்த வீடியோவில் நம்ம கேரட் வடை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதற்கு என்னென்ன தேவையான பொருட்களையும் இப்போ பார்த்துடலாம். இதற்கு ஒரு 4 கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், சால்ட்டு தேவைக்கேற்ப, கருவேப்பிலை சிறிதளவு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை 150 கிராம், கொத்தமல்லி இலை சிறிதளவு, சோம்பு 1/4 ஸ்பூன், 2 பச்சை மிளகா. இப்போ இந்த பொருளெல்லாம் வச்சு நம்ம கேரட் வடை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பொட்டுக்கடலையை 150 கிராம் பொட்டுக்கடலையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடரை அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் குறன்னு வர அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம். ரொம்ப பவுடர் இல்லாமல் மீடியமான குறப்பாக இருக்கிற அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும், உதிராக இருக்கிற அளவுக்கு. இப்போ எப்படி செய்யலான்னா, நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தையும் போட்டுருங்க. அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுருங்க. அடுத்தது 2 பச்சை மிளகா, விதை இல்லாமல் கட் பண்ண பச்சை மிளகா 2. அடுத்தது கொஞ்சம் கொத்தமல்லி, அடுத்தது 1/4 ஸ்பூன் சோம்பு, அடுத்தது 1/4 ஸ்பூனு பெருங்காயத்தூள். இப்போ ஒரு 1/4 ஸ்பூனு சால்ட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது வரைக்கும் நல்லா பிசைஞ்சிருங்க. அடுத்தது நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க இந்த பொட்டுக்கடலை பவுடர் அதையும் சேர்த்துருங்க. பொட்டுக்கடலையும் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க மாவை. இப்போ நம்ம வடை தட்டுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல கொஞ்சமாக இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு பிசையுங்க. அதாவது வடையை தட்டுற அளவுக்கு இருக்கணும் தண்ணி. இந்த கேரட் வடைக்கு அளவுன்னு பார்த்தீங்கன்னா, கேரட்டை கூட குறைச்சலாக கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருளோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே அளவு ஈக்குவலாக இருக்கணும். கேரட் நான் 4 கேரட்டு போட்ட இடத்துல 3 கேரட்டும் சேர்த்துக்கலாம், 2 கேரட்டும் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த வெங்காயம் மற்ற இந்த பொட்டுக்கடலை இதெல்லாம் தான் நம்ம கரெக்டான அளவில் இருக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து பிசையலாம். ஏன்னா நம்மளுக்கு வடை தட்டுற பதத்துக்கு வரல, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஒரே நேரத்தில் நிறைய தண்ணி சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசையணும். நம்ம வடை தட்டுறதுக்கு தேவையான அளவுக்கு ஈரம் இருக்குது மாவில். இப்போ நம்ம வடையை தட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், மாவு பிசையும் போது உப்புக்கு கரெக்டான அளவு இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. நான் 1/4 ஸ்பூன் போட்டிருந்தேன். சப்போஸ் உப்பு உங்களுக்கு பத்தலைனா கூட கூடுதலாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கோ இல்லை தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வடை தட்டி போடுற அளவுக்கு கரெக்டாக இருக்குது மாவு. இப்போ நம்ம கையில் வடை தட்டுறதுக்கு இதே மாதிரி கையிலேயே உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு அழுத்தி விடுங்க. இதுக்கு நம்ம மைக்கா மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு போடுறது இந்த மாதிரிலாம் தேவையில்லை. டைரெக்டாக நம்ம கை மேலேயே வச்சு அழுத்திட்டு வடைக்கான ஷேப்பில் உருட்டி வச்சிடலாம். இப்போ நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கிற தேவையான அளவுக்கு வடையை தட்டி வச்சுருக்கோம். பேன்லேயே வடையை பொரிக்கிற அளவுக்கு ஆயிலை கொதிக்க வச்சு வச்சுருக்கோம். இப்போ ஆயில் சூடாகிடுச்சான்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுங்கள், சின்ன துண்டு எடுத்து ஆயிலில் போடுங்க. நம்ம போட்ட அந்த சின்ன துண்டு பாருங்கள் மேலே வந்துச்சு ஆயில் மேலே. இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க வடையை சேர்த்துடலாம் ஆயிலில்.
இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகிற வரைக்கும் தான் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றிக்கிங்க. ஏன்னா பொட்டுக்கடலை போட்டு செய்கிற வடைன்றதுனால சீக்கிரமாக ரெடி ஆகிடும் வடை. அதனால் நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த வடை வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய வடை. நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு வந்து இந்த வடையை நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் அவங்க கேட்குற நேரத்தில் இமீடியட்டாகவும் செஞ்சு கொடுக்குற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வடையை வந்து இன்னொரு பக்கமும் திருப்பி போடுங்க. இப்போ வடை 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. அதுதான் வடை நம்ம ஆயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருங்க. நல்லா ஹெல்த்தியான சூப்பரான வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த வடை செய்கிறதுக்கு நம்மளுக்கு மற்ற வடையை போல் ஆயிலெலாம் கூட எதுவுமே குடிக்காது. இதே போல் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மாவுலேயும் எல்லா வடையும் சேர்த்து போட்டோம். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மற்றும் நம்ம ஜேகே சமையல் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொரு அப்டேட்டும் உடனுக்குடன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.